ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தி லைஃப் வேலை வந்து ஒரு கேரட் அல்வா செய்ய போகிறோம். எப்படின்னா, சுகர் சிலருக்கெல்லாம் பிடிக்காது, அப்புறம் மில்க் ப்ராடக்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். கேரட்டை வந்து துண்டு துண்டு நறுக்கி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன் குறைன்னு. அப்புறம் வெல்லத்தை வந்து மெல்ட் பண்ணி தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டேன். இந்த அரைச்ச கேரட்டை வந்து கேஷ்யூ நட்டை வந்து நெய்யில் வறுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும், அந்த தண்ணியெல்லாம் சுண்டு வரைக்கும். அது சுண்டினதுக்கப்புறம் அந்த கேரட் பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், வெள்ளைப்பாகு ஆட் பண்ணணும். வெள்ளைப்பாகு இல்லை, அது ஆக்சுவலாக வடிகட்டின வெள்ளை தண்ணி. அதை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லாவே வெந்திருக்கும். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நெய் ஒரு ஸ்பூன் போடணும். ஏற்கனவே நம்ம கேஷ்யூ நட்டு வறுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த நெய்யையும் வறுத்ததில் இருந்த அந்த நெய்யும் ஊற்றிட்டேன். அதாவது ஒரு 50 கிராம் நெய் போட்டிருப்பேன். ஒரு 300 கேரட்டுக்கு ஒரு 100-150 வெல்லம் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்து அந்த தண்ணி ஊற்றும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ போட்டால் உங்களுக்கு பிடிக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பாகு சேர்த்து அப்படியே நம்ம வதக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சுண்டுனதுக்கப்புறம் நெய் போட்டோம் இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா இப்படி திரண்டு வரும் கிளற வெந்து. அந்த டைமில் வந்து ஏலக்காயை நம்ம நுணுக்கி நல்லா தட்டிட்டு போட்டுடணும். இப்போ நல்லா கிளறிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா அப்படி ஒட்டாமல் வரும், நான்ஸ்டிக் மாதிரி வரும். இந்த நேரத்தில் அந்த நம்ம வறுத்து வச்சுக்கிற கேஷ்யூ போட்டு இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா திரண்டு வருது பாருங்கள் இந்த டைம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஒரு கேரட் அல்வா 10 நிமிஷத்தில் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு மெத்தட். பாலில் வேக வச்சு சர்க்கரையெல்லாம் போட்டு நம்ம ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லை. இது வந்து ஹெல்த்தி வே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a nice day. வாழ்க வளமுடன்.